அதிமுக ஆட்சியில் டாலர் சிட்டியாக இருந்த திருப்பூர் விடியா திமுக ஆட்சியில் டல் சிட்டியாக மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூர் பாண்டியன் நகரின் அம்மா திடலில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், கே.சி. கருப்பண்ணன், எம்.எஸ்.எம். ஆனந்தன், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அப்போது உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர், விடியா திமுக ஆட்சியில் பின்னல் ஆடை தொழில் நலிவடைந்து மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றார். மேலும் கோவை, திருப்பூரில் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழந்து தவித்து வருவதாக தெரிவித்த அவர், ஜிஎஸ்டி வரியால் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். ஜிஎஸ்டியில் சலுகைகள் பெற்றுத்தரும் வகையில் நாடாளுமன்றத்தில் அதிமுக நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இந்த இரண்டு பகுதியிலுமே தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இன்றைக்கு குறு சிறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி. அண்மை காலமாக மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் 3 மாத காலம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். விடியா திமுக அரசு அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் அந்த மின் கட்டணத்தை குறைக்காத காரணத்தினாலே இந்த குறு சிறு நடுத்தர தொழில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாய நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இந்த தொழிலுக்கு தேவையான அனைத்து வகையிலும் உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்த தொழில்தான் அதிகம் பேர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை இந்த அரசு அலட்சியப்படுத்திய காரணத்தினாலே இந்த தொழில் இன்னைக்கு நலிவடைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த தொழில் சர்வடையிலிருந்து மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அதிமுக அரசு அனைத்து வகையிலும் இந்த தொழிலுக்கு செய்கின்றவர்களுக்கு துணை நிற்கும் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இந்த ஜிஎஸ்டி ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்றைக்கு பாதிப்பு ஜிஎஸ்டியால, இதுவும் இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிஎஸ்டி. இதனால் இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தொழில் அதிபர்கள், இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு சலுகைகள் பெற்றுத்தர முடியுமோ, இந்த ஜிஎஸ்டி மூலமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து இதற்கும் தீர்வு காணப்படும். அதோட விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, வீடுகளுக்கு 52% உயர்வு, தொழிற்சாலைகளுக்கு உயர்வு, பீக் அவர் என்று வைத்து அதுல வேற இன்றைக்கு மின்கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க. இந்த மின்கட்டண உயர்வால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு, அதே போல தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி மலர்ந்துடன் விடிவு காலம் பிறக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர், திமுகவுக்கும் மின்தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு எனவும், திமுக வரும்போதெல்லாம் மின்தடையும் கூடவே வரும் எனவும் தெரிவித்தார். 2011 அதிமுக ஆட்சியில் கடும் மின்வெட்டை சீரமைத்து தொழில்துறை விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரம் வழங்கப்பட்டது எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விடியா திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக அரசு கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் கொடுத்து காப்பாற்றியது, பசுமை வீடு கட்டிக் கொடுத்தது என்றார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல
பஞ்சு விலை உயர்வால் நூல் விலை உயர்வு. அவை இதற்கு மூலப்பொருளே நூல் தான். ஆனா இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதில் தனி கவனம் செலுத்தாத காரணத்தினாலே நூல் விலை ஏற்றம். அதனால் இந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று மத்தியிலே குரல் கொடுத்து இங்கே பஞ்சு விலை உயராமல் பார்ப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு தடையில்லாமல் குறைந்த விலையிலே நூல் கிடைப்பதற்கு அதிமுக கட்சி பாடுபடும். அதோட அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. டாலர் சிட்டி டல் சிட்டியா காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு இந்த தொழில் சரிவடைந்து இந்த தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் வேலை அளிக்கக்கூடிய அபாய நிலையிலே இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உங்களால் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை முன்கூட்டியே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 3 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியாத கைலாத அரசு திமுக அரசு. இவர் அதிமுக அரசாங்கத்தை பார்த்து இருண்ட ஆட்சின்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆட்சியாக பார்க்கப்பட்டார்கள். மக்களுக்கு தேவையான திட்டங்களை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உரிய நேரத்தில் செயல்படுத்தி நேரடியா அந்த பயன் மக்களுக்கு போய் சேர்ந்தது. உங்களை போல ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டம் கிடைப்பிலே போடுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இல்லை என்பதை எங்களுடைய ஆட்சியிலே நிரூபித்து காட்டுகின்றோம். அதே போல திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம், இப்பொழுது 1086 கோடியில் 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி இந்த மாநகர மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போறார். கொடுமை பாரு, கஷ்டப்பட்டு நாம கொண்டாந்த திட்டம் இந்த குடிநீர் திட்டம் 1086 கோடியில் இவர் வந்து அழகா திறந்து வச்சுட்டு போயிட்டார். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் அப்பா பேரை வச்சுட்டு போயிட்டார். இங்க இந்த மக்கள்லாம் கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று, சுதந்திரத்துக்காக போராடிய கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்பினார்கள். இவருடைய எண்ணத்துக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா பேருக்கு கருணாநிதி பெயரை விட்டுச்சிட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் அப்பா பேரை வைக்கிறதே போச்சு. இப்ப நாம கஷ்டப்பட்டு பல திட்டங்களை கொண்டாந்தோம். இந்த அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தா அங்க பேரை வச்சுட்டாங்க. எல்லா பாலத்துக்கும் பேரு, எல்லா திட்டத்துக்கும் கொண்டு வந்தது நாம முடிகிற தருவாயில் இருக்கும்போது முடிச்சு பேர் வச்சு போயிடறாங்க.